எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட Q2 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் டீடைலா பார்க்க போறோம். முதல்ல இந்த பேங்கோட நம்பர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம். இந்த பேங்கோட ஓவரால் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது இயர் ஆன் இயர் 6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து 5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்டர்ல 318 கோடி வந்து பேங்க் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து குவார்டர் ஆன் குவார்டர்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் ஆன் இயர்லி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பிசினஸ் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவரால் டெபாசிட்ஸ் வந்து 12.32% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி கடன் கொடுக்கிற அளவான டோட்டல் அட்வான்சஸ் வந்து 10.34% வந்து இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. ஸோ டெபாசிட்ஸும் டபுள் டிஜிட்ல க்ரோ ஆயிருக்கு, அட்வான்சஸும் டபுள் டிஜிட்ல க்ரோ ஆயிருக்கு. அது ஒரு பாசிட்டிவ். அது மட்டும் இல்லாம கடன் கொடுக்கிற அட்வான்சஸை விட உள்ள வர டெபாசிட்ஸோட பர்சன்டேஜ் வந்து அதிகமா க்ரோ ஆயிருக்கு. அப்படிங்கிறப்ப அது வந்து இன்னும் ஒரு பாசிட்டிவா வந்து நம்ம பார்க்கலாம். அதனால காசாவும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 9.3%. ஓவராலா டோட்டல் பிசினஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தாலும் 11.4% வந்து க்ரோ ஆயிருக்கு. இந்த பேங்க் RAM அப்படின்னு சொல்ற அந்த ரீட்டைல் அக்ரி அண்ட் MSME வந்து நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ற ஒரு பேங்க். அதுலயுமே அவங்களோட growth அப்படிங்கிறது 13.02% இருக்கு. புக் வேல்யூ நல்லாவே இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல 532 இருந்த அவங்களோட புக் வேல்யூ இந்த குவார்டர்ல 596 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 12% அவங்க புக் வேல்யூ வந்து ஒரு இயர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அசட் குவாலிட்டியும் வந்து அவங்க நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கிராஸ் என்பிஏ 1.37%ல இருந்து 1.01% வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ 36 பேசிஸ் வந்து கிராஸ் என்பிஏ வந்து நல்லாவே வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நெட் என்பிஏ அப்படின்னு பார்த்தோம்னாலுமே இந்த பேங்கோட நெட் என்பிஏ லாஸ்ட் இயர் 0.46ல இருந்து இப்ப 0.26ல வந்து இருக்கு. அதுக்கு அடுத்து இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா இபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த பேங்கோட பிஇ அப்படிங்கிறது குறையும். அதே மாதிரி சிஆர்ஏஆரும் பார்த்தோம் அப்படின்னா 137 பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த குவார்டர்ல அக்ராஸ் பேராமீட்டர்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து பேங்க் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து கடந்த ஒரு 2 வருஷமாவே இந்த பேங்க் வந்து எக்ஸ்பான்ஷன்ல வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ இந்த Q2ல 9 புது பிரான்ச் வந்து ஓபன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேங்கோட 600வது பிரான்ச்சை வந்து கேரளால அவங்க வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ அவங்களோட growth அப்படிங்கிறது இந்த குவார்டர்லயும் 9 நியூ பிரான்ச்சஸ் மூலமா வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அடுத்து ஷேரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஷேர் வந்து லிஸ்ட் ஆனதுல இருந்தே ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸா தான் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பேங்கோட ப்ரமோட்டர்ஸ்குள்ள ஒரு லீகல் பேட்டில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அது வந்து இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் மூவ்மெண்ட்ல வந்து நல்லாவே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனா கடந்த ஒரு மாசமா இந்த ஷேர் வந்து அப்பர் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. கடந்த ஒரு மாசத்துல மட்டுமே 18% கிட்ட இந்த ஷேர் வந்து அப்பா இருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமே இந்த ஷேர்ல நல்ல பிக்கப் வந்து இந்த 2-3 நாளா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஷேரோட வேல்யூவேஷன் தான். நாம இந்த ஷேரோட வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பிபைஇ ரேஷியோ 6 கிட்ட தான் இருக்கு. ஸோ நல்ல ஒரு அண்டர் வேல்யூ பேங்கா தான் இருக்கு. அதே மாதிரி புக் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 600 ரூபாய் கிட்ட இருக்கு. ஸோ இவ்வளவு ஏறதுக்கு அப்புறமும் இப்பவுமே புக் வேல்யூவோட ஒரு 20% வந்து கம்மியா தான் இந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பர்சனலா இந்த ஷேர் வந்து என்கிட்ட இருக்கு. நான் ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் இப்போ வரைக்கும் வச்சிருக்கேன். 1-2 நான் அப்பப்போ கன்சிடர் பண்றேன். பட் இது இதே அளவுக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. நடுவுல ஏதாவது கரெக்ட் ஆச்சு, திரும்ப 450 ரூபாய் 430 ரூபாய் வந்துச்சு அப்படின்னா நான் திரும்ப வந்து 1-2 அப்படின்னு ரொம்ப பொறுமையா தான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். அடுத்து நாம எல்லா ஸ்டாக்குக்குமே பாக்குற மாதிரி இந்த பேங்கோட சேல்ஸ் growth அண்ட் ப்ராஃபிட் growth எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ப்ராஃபிட் growth வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. 3 இயர்ஸ்ல 13% பண்ணிருக்காங்க, 5 இயர்ஸ்ல 24% கொடுத்துருக்காங்க. பட் ஆனா சேல்ஸ் growth அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா 5 இயர் பார்த்தோம் அப்படின்னா 9% இருக்கு. ஸோ ஒரு பேங்க்குக்கு சிங்கிள் டிஜிட்ல தான் வந்து இந்த கம்பெனியோட சேல்ஸ் growth வந்து இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த பேங்க் வந்து நாம நினைக்கிற மாதிரி பயங்கரமா ஒரே டைம்ல growth அப்படிங்கிறது இருக்காது. கொஞ்சம் பொறுமையா தான் வந்து இந்த பேங்க் grow ஆகும் அப்படிங்கறத இந்த டேட்டா வந்து நமக்கு சொல்லுது. அதே மாதிரி FII/DI டேட்டா எடுத்து பார்த்தோம்னாலுமே அந்த லீகல் பேட்டினால ப்ரமோட்டர்ஸ் எல்லாமே பப்ளிக் உள்ள தான் லிஸ்ட் ஆயிருப்பாங்க. ஸோ ஓவராலா பப்ளிக் ஹோல்டிங் தான் வந்து 93% கிட்ட இருக்கு.
FIIs வந்து 4.65% வச்சிருக்காங்க. DIs வந்து ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்காங்க, 2.41%. ஸோ இப்போதைக்கு இந்த ஷேர் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் சவுத் இந்தியன் பேங்க் எப்படி மூவ் ஆச்சோ அதே மாதிரி புக் வேல்யூ விட ரொம்ப கம்மி வேல்யூவேஷன்ல நல்ல ரிசல்ட் கொடுத்தங்காட்டி ஓரளவுக்கு மூவ் ஆயிருக்கு. பட் ஸ்டில் இந்த பேங்க் வந்து ஒரு அண்டர் வேல்யூட் பேங்கா தான் வந்து நான் பாக்குறேன். பட் ஆனா இதுக்கான நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி growth வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம லீகல் இஷ்யூஸும் இருக்கிறதுனால லாங் டேர்முக்கு இந்த பேங்கை கன்சிடர் பண்றது அப்படின்னா 1-2 அப்படின்னு நான் வந்து கன்சிடர் பண்றேன். அடுத்து ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர், இந்த வீடியோல நம்ம பேசுனது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான். நாம இதுல டிஸ்கஸ் பண்ண விஷயங்களை மட்டும் வச்சு இந்த ஷேரை கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்காதீங்க. நீங்க செக் பண்ணிட்டு பர்சனலா ரிசர்ச் பண்ணிட்டு இல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைசர் செக் பண்ணிட்டு வந்து பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் ரிவ்யூ வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.